மைவித்ரியாட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனல் கார்த்திக் பிள்ளை அவர்கள் சொல்லியிருந்தார். ஓகேங்களா, அதற்கு விரிவாக்கம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் தான் இது. ஒருத்தர் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஓகேங்களா, ஏற்கனவே ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இப்படி தான் கொடுத்துருக்காரு. பாமக பிரமுகர் அசோக் மீது நடவடிக்கை எடுக்க கோரி. ஐயா, நான் ஒரு மீனவன், எனது குடும்பம் மிகவும் நடுத்தர குடும்பம். ஐயா, நான் ஒரு மீனவன், எனது குடும்பம் மிகவும் நடுத்தர குடும்பம். எனக்கு 2 அக்கா, 2 தங்கை, ஒரு அக்கா மாற்றுத்திறனாளி. இன்னும் திருமணம் ஆகவில்லை. இந்நிலையில் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமம். இந்த சூழலில் எனக்கு மைவித்ரியாட்ஸ் அறிமுகமானது. 3 வருடங்கள் தங்கு தடையின்றி வருமானம் கொடுத்து தற்போது அசோக் சிறுநிதி, பாமக மாவட்ட செயலாளர், 159 8வது வீதி, கணபதிபுதூர், கோவை 6, அவருடைய ஃபோன் நம்பர் என்பவர் நிறுவனத்தின் மேல் வழக்கு தொடர்ந்தார். பரவாயில்லை. ஆனால் தற்போது வழக்கு நிலுவையில் இருக்கும்போது பல சமூக ஊடகங்களில் நிறுவனத்தை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி வருகிறார். மேலும் எங்களுக்கு பெரும் மன உளைச்சல்களை உண்டாக்கி தற்கொலைக்கு தூண்டுகிறார். பலரிடம் மிரட்டி நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர சொல்கிறார். எனவே ஒரு கட்சியை போர்வையாக போர்த்தி கொண்டு மக்கள் விரோத மற்றும் தேச விரோத செயல்களில் ஈடுபடும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இவர் பார் ஊழியரை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டது பாலிமர் தொலைக்காட்சியில் வந்த செய்தி வலைதளத்தில் உள்ளது. இதுபோல மைவித்ரியாட்ஸ் நிறுவனத்தையும் மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் செயல்படுவது போல் சந்தேகம் எழுகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த நபரை விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அந்தோனிராஜ் சகாய மிக்கேல் ராஜ். இது அவருடைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாரு. நீங்களும் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, எதுவும் கட்டாயம் கிடையாது. கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில், அதாவது குரோமில் உள்ளே போய்ட்டு சிஎம்செல் டைப் பண்ணாலே வரும், பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால், ஆல்ரெடி நீங்கள் இமெயில் யாருக்காவது பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்படி பண்ண தெரியாது அப்படின்னா நேரடியாக இசிஐ மையத்துக்கு போயிருங்க. அவங்க அப்படியே அதே டைப் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா உங்கள் அப்ளைன் உங்களை சேர்த்து விட்டவர்கிட்டே கேட்டுக்கோங்க. அல்லது நேரடியாக டிசி மேத்துக்கு போனீங்க அப்படின்னா பல விஷயங்கள் தெரிய வரும். ஓகேங்க சார். எல்லா பக்கம் நம்ம இன்னைக்கு நாள் ரோல் பண்றாங்க. சொன்னதால இன்னைக்கு யாரா பார்த்தா நாட்டுக்கு மக்கள் பேசுறாங்க. சொல்லுங்க, இப்ப நிக்கிறேன், யாரும் சொல்லுங்க, நான் எங்க பேசுறேன், ஒன்று வச்சுக்கலாம், எங்க பேசுறீங்க, சொல்லுங்க, நான் சொல்றேன், நான் சொல்றேன். அவ்வளவு யாசை வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருங்கள். கற்கள் உயிரை கொள்ளும், சொற்கள் உயிரோடு கொள்ளும். இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பேசி கரெக்டான முறையில் மிக சரியாக வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நாடு தன்னால் அது எப்படியோ வளர்ந்து போகும். நாம் நாட்டுக்கு என்ன செஞ்சோங்கிறத விட எது செய்யலை, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு, பல பேருக்கு அது நல்லது. முக்கியமாக அசோக் சிறுநிதி அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான முறையில் கரெக்டாக பண்ணட்டும். அவர் சமூக ஆர்வலர், சமூகத்தை பாதுகாக்கிறவர். இன்றைக்கி மெஜாரிட்டி மட்டும் கிடையாது, உள் உணர்வை மிக சரியாக தெரிந்துரைத்து பேசினால் மிக நன்றாக இருக்கும். அசோக் சிறுநீர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு, இதை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அசோக் சிறுநீர் அவரே இந்த வீடியோ கூட கேட்டாலும் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். 9 மாதமாக சமூக வலைதளத்தில் என் நிறுவனத்தை பற்றியும் என்னை பற்றியும் இவ்வளவு தூரம் பேசுகிறையே, உன்னிடம் என்ன ஆதாரம் உள்ளது, உள்ளே ஏதாவது தெரியுமா, என்ன பண்ணுறாங்கிற விஷயத்தையாவது நீ கேட்டையா? கேட்டுக்கிட்டு கரெக்டாக பண்ணு. ஓகேவா? நீ பண்ணுற விஷயம் எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது, பண்ணுற விஷயமெல்லாம் எதுவுமே சரி இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் சட்டத்தின் கையில் இன்றைக்கி வழக்கு போய்கிட்டு இருக்கு. வழக்கு எப்படி வந்தாலும் அதை சார்ந்த உறுப்பினர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், எதுவாக இருந்தாலும். பட்டு உன்னுடைய வேலையை மட்டும் நீ பாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தில்ல, ஆக்ஷன் எடுக்கிறாங்களே, அவங்க பார்க்கட்டும், நீ உன் வேலையை பாரு. அதை விட்டுட்டு மறுபடியும் என்னை பற்றி அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதை புரிஞ்சுக்கிட்டு மற்ற மக்களும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா ஓகே. புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னை போன்ற மைவித்ரியாட்ஸ் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மாவட்டந்தோறும் 5000 பேர் 6000 பேருக்கு மேலே இருக்கும். முழு வேலையாக இருக்கும். முழு வருமானத்தை இன்றைக்கி வரைக்கும் பெற்றுக்கிட்டு இருந்தோம். எங்களை நீ எந்த விதத்தில் தவறுன்னு சொல்கிற? இதை கரெக்டாக தெரிஞ்சால் சொல்லு. வழக்கு போய்கிட்டு இருக்கு, வழக்கு முடியட்டும்.
அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஓகேங்களா? இதை மட்டும்தான் அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்க சார். மற்ற நபர்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 மாதங்களாக வருமானம் வரவில்லை. அந்த வருமானம் நமது வேலைக்கு இருக்கிறது. அது வந்து முழு தொகையாக வருமா அல்லது எப்படி வருங்கிற விஷயத்தை எம்டி சார் வெளியே வந்து அவர் சொன்னால் மட்டும்தான் தெரிய வரும். குறைஞ்சது எப்படியும் ஒரு 20 நாள், 1 மாதம் பக்கம் கண்டிப்பான முறையில் மைவித்திரி அரசு பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் எல்லோருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்தடுத்து நம்மளுடைய பிளான், இன்னும் சிறப்பான பிளான்லாம் நிறையா இருக்குது. அந்த பிளான்லாம் வெகு விரைவில் வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல சிறப்பாக ஓடும் என்ற நம்பிக்கை மட்டும் வைங்க, ஓகேங்களா? யார் சொல்கிறதையும் எந்த விதத்திலும் உண்மை இல்லை. நமது எம்டி அவர்கள் சொன்னால் மட்டுமே அது உண்மைத்தன்மை, ஓகேங்களா? அவர் சொன்னார், இவர் சொன்னார், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீங்கள் வந்து ஒரே முயற்சியில் கரெக்டான முறையில் கரெக்டாக இருங்க. வான் மேகங்கள் மலைத்துளிகள் அள்ளி தூவினால்தான் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். அதேபோல் உங்கள் பொன்னான நேரத்தினை, பொன்னான வாழ்வதனை நன்றாக வாழ்வதற்கும் இவ்வுலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் நல் ஒழுக்கத்தோடு, ஒழுக்கமையோடு பேசவும் நடக்கவும் சொல்லிக் கொடுத்த எனது எம்டி சார் அவர்கள் வெகு விரைவில் நிச்சயம் மீண்டும் வருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஓகேங்க சார். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இது செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும். செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம், ஆனால் செஞ்சுட்டோம் அப்படின்னா யோசிக்கவே கூடாது. அதான் எனக்கு எம்டி சார் சொல்லிக் கொடுத்தது. இன்னும் பல விஷயங்கள் நாம் தெரிய போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வரும். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ மேடம்.